வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியும் ஜூஸியுமான சிக்கன் லாலிபாப் கிடைக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த விங்ஸை எடுத்துகிட்டு நடுவில் இப்படி கட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 2 போர்ஷன் கிடச்சிடும். இதில் இருந்து 2 லாலிபாப் பண்ணலாம், ஒரு சின்ன லாலிபாப்பும் ஒரு பெரிய லாலிபாப்பும். ஃபஸ்ட் இந்த பெரிய பீஸை எப்படி லாலிபாப் ஷேப்புக்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்படி இந்த பாண்ட் சுற்றி கட் பண்ணிவிட்டு மீட்டை ஃபுல்லாக ஒரு சைடில் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் போர்ஷனில் 2 பான்ஸ் இருக்கும். ஒன்று தின்னர் போனாக இருக்கும், இன்னொன்று திக்கர் போனாக இருக்கும். இந்த தின்னர் போனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கட் பண்ணிவிட்டு இந்த மீட் ஃபுல்லாக ஒரு சைடுக்கு புஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தின்னர் போனை இப்படி ட்விஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா லாலிபாப்பையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கர்டும் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் 2 கிளாஸ் வார்ம் வாட்டரும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணி வச்ச லாலிபாப்ஸ் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வைக்கணும். இந்த ஸ்டெப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியும் ஜூஸியுமான லாலிபாப் கிடைக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு, 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ண வைக்கணும். இந்த டைமுக்குள்ளே இது ஃப்ரை பண்ணுறதுக்கான ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரும் 5 டேபிள் ஸ்பூன் மைதாவும் ஒரு எக்கோட ஒயிட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட்டும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு தேவைன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு ஆயிலில் போடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா குக் ஆகிடும். இப்படி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேன் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாப்டு ஜிஞ்சர், 1 டேபிள் ஸ்பூன் சாப்டு கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன், 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு குக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.